வணக்கம். முனைவர் திருப்புகழ் ராமு. இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு பாடல் விவேக சிந்தாமணியில் உறைந்துள்ளது. ஒரு பாடலுள் 1000 கருத்துக்களை உள்ளே மறைய வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு பொருளை ஊடகமாக வைக்கின்ற பொழுது அதனுடைய பொருள் ஊடகத்துக்குள் சென்று பரவ வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். கருதிய நூல் கல்லாதான் மூடனாவான், கணக்கறிந்து பேசாதான் கசடனாவான், ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான், பெரியோர்கள் முன் நின்று மரத்தைப் போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாவான், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான், பசிப்பவருக்கு இட்டுண்ணான் பாவியாமே. கருதிய நூல் கல்லாதவன் அவன் யார் என்று சொன்னால், அவன் மூடனாக இருப்பான். அவன் இல்லிட்ரசி என்று சொல்லக்கூடிய படிக்காதவனாக அவன் இருப்பான். பலராலும் வாசிக்கப்பட்ட நேசிக்கப்பட்ட நூலை இவனும் கருதி வாசிக்க வேண்டும். அதனால்தான் காஞ்சிபுரத்திலே பிறந்து தமிழகத்தை ஆட்சி செய்த அண்ணா அவர்கள் கன்னிமாரா நூலகத்தில் உள்ள அனைத்து நூல்களையும், ஏன் தான் எதையெல்லாம் விரும்பி படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ கருதினாரோ அத்தனை நூல்களையும் அவர் உள்வாங்கியதனால்தான் சிறந்த எழுத்தாளராக, பேச்சாளராக, சிறந்த முதலமைச்சராக, சிறந்த பார்லிமெண்டேரியன் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் உருவெடுத்தார். பல பரிமாணங்களை கொண்டவராக அவர் வந்து பிரகாசித்தார். ஆக இளைஞர்களோ, பேராசிரியர்களோ, ஆசிரியர்களோ, நூல் வாசிப்பாளர்களோ நல்ல நூல்களை, என்று சொன்னால் உலகத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொன்னால் நூல்கள் தான் நல்ல நண்பர்கள். எனவே தான் கருதிய நூலை படிக்க வேண்டும். படிக்காமல் போனால் அவன் மூடனாவான். கணக்கறிந்து பேச வேண்டும். டைம் மேனேஜ்மெண்ட். யாகாவாராயினும் நாகாக்க. கண்டதையும் பேசாதே, கண்டதையும் சாப்பிடாதே, நாகாக்க. அதே போல கண்டதை படித்தால் பண்டிதனாவான் என்று சொல்கிறார். அல்ல, கண்டு அதை படித்தால் அவன் பண்டிதனாவான். கருதிய நூல் கல்லாதான் மூடனாவான், கணக்கறிந்து பேசாதான் கசடனாவான். எனவே நேர மேலாண்மை மிகவும் முக்கியமானது. அதை காலம் அறிதல் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே பதிவு செய்திருக்கிறார். எனவே மேடையாக இருக்கட்டும், வகுப்பாக இருக்கட்டும், பட்டி மண்டபமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கூட கணக்கறிந்து அந்த உரிய நேரத்திலே, இப்போ தொலைக்காட்சியில் பேசுபவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? இந்த குறித்த நேரத்திலே உரையை முடிக்கிறார்கள். கணக்கறிந்து பேச வேண்டும். அப்படி கணக்கறிந்து பேசாமல் போனால் அவன் கசடனாவான், குறைபாடு உடையவனாக ஆவான். ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாவான். ஒரு ஆண் என்று சொன்னால் அவனுக்கு ஏதேனும் ஒரு உத்தியோகம், ஒரு தொழில் இருக்க வேண்டும். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்பது ஒரு பழமொழி. ஒரு ஆண் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தொழிலோ அல்லது ஒரு அரச பதவியோ ஒரு தனியார் பதவியோ அவன் கண்டிப்பாக பணி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு மாலை மட்டுமல்ல, மரியாதை மட்டுமல்ல, எல்லாம் வாய்க்கும். அதனால்தான் சொல்கிறார், ஒரு தொழிலும் இல்லாமல் போனால் அவன் முகடியாக கருதப்படுவான், எதற்கும் பயன்படாதவனாக போவான், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான். அட போடா சோம்பேறி பயல அப்படி சொல்வார்கள். யாரை சொல்வார்கள்? எந்த வேலையும் செய்யாமல் எந்த நேரமும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுல கூட சுணக்கம் காட்டுவார்கள். அதை கூட அம்மா கூப்பிடுவாங்க, டே குழந்தை வந்து சாப்பிட்றான்னு. உண்மையாக சொல்கிறேன், ஒரு தொழிலும் இல்லாத ஒரு பிள்ளையை, எந்த ஒரு வேலையும் செய்யாத பிள்ளையை ஒரு பெண் பெறுவாள் என்று சொன்னால் அந்த தாய் கூட அந்த மகனை வெறுப்பாள். 4 பேர் உள்ள ஒரு பையன் படிச்சிருந்தா அந்த ஒரு பையனுக்கு மரியாதை இருக்கும், சம்பாதிக்காத 3 பிள்ளைகளுக்கு மரியாதை இருக்காது. எனவேதான் ஒன்றுக்கும் உதவாதான் சொம்பனாவான். அடுத்து சொல்கிறார், பரிவு சொல்லி பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாவான். யார் பேய் என்று சொன்னால், பெரியோர்கள் சபையிலே தான் கற்ற கல்வியை, தான் பெற்ற ஞானத்தை எடுத்து உரைக்க தெரியாதவன். வள்ளுவர் அங்கே சொல்வார், இணரூர்த்தும் நாராம் மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார். காகிதப்பு கொத்து கொத்தா பூத்திருக்கு, ஆனா மனம் இல்லை. அதற்கு சமம் தான் கற்ற கல்வியை எடுத்து உரைக்க தெரியவில்லை என்று சொன்னால் என்று பதிவு செய்கிறார். கணக்கறிந்து பேசாதான் கசடனாவான், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான், பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவன் அவை சொல்வாள். கவையாகி கொம்பாகி
காட்டகத்தே நிற்கும் அவை அல்ல நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான், அவன் அல்ல நல்ல மரம். ஒரு கற்றோர் சபையிலே பார்த்து கூட படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அவன்தான் உண்மையான மரம் என்று அவை சொல்வார். அந்த கருத்தைத்தான் இங்கே பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போல நின்றிருந்தால் அவன் மரத்தை போலும் பேசாமல் இருப்பவன் பேய். அடுத்து சொல்கிறார், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான். எல்லா துறைகளிலும் எல்லா மட்டங்களிலும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. யாரையாவது ஒன்று சாருண்ணியாக ஒட்டுண்ணியாக சேர்ந்து கொண்டு எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அவர்களைத்தான் இங்கே சுட்டுகிறார். பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான். என்னடா ரொம்ப 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 பசப்பற என்று சொல்வார்கள். அந்த பசப்புதல், நயமாக பேசுதல், நயமாக உறவாடி காரியத்தை சாதித்துக் கொள்ளுதல், அப்படி செய்பவனை பசப்பன் என்று பதிவிடுகிறார். கடைசியாக முடிக்கிறார் அந்த பாடலிலே, பசிப்பவருக்கு இட்டும் நான் பாவியாமே. இதைத்தான் வடலூர் வள்ளல் பெருந்தகை ராமலிங்க சுவாமிகள் அவர் ஏற்றிய அடுப்பு 150 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மோசமான நோய் பசி நோய். அதை தீர்த்த பெருமை அவரை சாரும். யாராக இருந்தாலும் சரி, அவன் குலஞ்சனோ வரிஞ்சனோ அறிஞ்சனோ புரிஞ்சனோ யாராக இருக்கட்டும், பசி என்று கேட்டால் சாப்பாடு போட்டு விட வேண்டும். அப்படி சாப்பாடு போடாவிட்டால், அட பாவி என சாப்பாடு போடாமல் அடிக்கிறியன்னு பெற்றோர்கள் திட்டுறாங்க. ஒரு மனைவியை போயிட்டு வீட்டுக்குரியதை வாங்கி தரலன்னா மனைவி சொல்ல, அட பாவி இப்படி சாப்பாடு போடாமல் என்ன அப்படி சாகடிக்கிறீன்னு சொல்வார்கள். எனவே சாப்பாடு போட வேண்டும், உணவு அளிக்க வேண்டும். எவன் உணவு அளிக்கவில்லையோ, எந்த ஒரு பெண் மாமனார் மாமியாருக்கு கணவனுக்கு உறவுகளுக்கு உணவளிக்கவில்லையோ அவள் பாவியாவாள். எவன் ஒருவன் தன் குடும்பத்தையும் தன் மனைவியும் பார்க்காமல் குடித்து விட்டு வெளியே அவன் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியுதானோ அவன் பாவியாவான். எனவே இந்த பட்டங்களை எல்லாம் இந்த மனித சமுதாயம், இந்த இளைஞர் சமுதாயம் வாங்கக்கூடாது. அதற்காகத்தான் விவேக சிந்தாமணி இந்த அற்புதமான ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறது. கருதிய நூல் கல்லாதான் உடனாவான், கணக்கறிந்து பேசாதான் கசடனாவான், உருதொழிலும் இல்லாதான் முகடியாவான், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாவான், பெரியோர்கள் முன்னின்று மரத்தைப் போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாவான், பரிவு சொல்லி தழுவினவன் பசப்பனாவான், பசிப்பவருக்கு இட்டும் நான் பாவியாமே. நன்றி, வணக்கம். டாக்டர் திருப்புகழ் ராமு என்று சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி, வணக்கம்.